அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனின் சந்திஜன். வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக அணிந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் இன்றைய தலைப்புச் செய்திகள் வசம். அருணாச்சலில் மண் சரிவில் காணாமல் போன 27 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்பு. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள குழந்தைகள் தொடர்பிலான தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பம். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிப்பு. எதிர்காலத்தில் நாட்டின் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக எதிர்பார்ப்பு. ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. தமது எல்லை பிராந்தியங்களில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் முகாம்களை அகற்றுவதற்கு துரித நடவடிக்கை. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அருணாச்சலில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போன 27 பேரின் சடலங்கள் நேற்று வரை மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவிக்கின்றது. நேற்று தினம் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜனம் ஜாவீர தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கடும் மழை காரணமாக கடந்த 17ஆம் தேதி அருணாச்சல சாமசரகந்தவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிரிபுர, எல்கப்பெட்டிய உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்பிற்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள குழந்தைகள் தொடர்பிலான தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டதன் பின்னர் அந்த குழந்தைகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் செயலாளர் நடேஷா பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட முகாம்களில் பெற்றோர்களை இழந்து தனியாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பிலும் தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். மலேரியா, வெள்ளம்பட்டி மற்றும் கொரோனாவா ஆகிய பிரதேசங்களில் வீடுகளில் கொள்ளையிட்ட திருடர்கள் சிலரை தாம் கைது செய்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை மேலும் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளின் பாதுகாப்பிற்காக விசேட அதிரடிப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பிலான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் 0112 580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் அந்த இலக்கத்தை அறிய தருகின்றோம். 0112 580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டு நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாபிகி. நாட்டில் தென்மேல் பருவப்பேச்சுக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது. மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 முதல் 100 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் பல இடங்களிலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்து பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக சம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சரிதியாக மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், ஜான் கில்ஸ் குழுமம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த சிரசு ஜான் கில்ஸ் வெசாக் வலயம் நேற்றைய தினம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது. கொழும்பு 2 பேப்ரோக்கில் பிரேசில் அமைந்துள்ள மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்தில் இடம்பெற்ற சிரசு ஜான் கில்ஸ் வெசாக் வலயத்தை பார்வையிட இன்று அதிகாலை வரை ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வெசாக் வலயத்தில் பக்தர்களின் வழிபாடுகளுக்காக வைக்கப்பட்டிருந்த புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களும் சரையுத் மற்றும் புகலன் ஆகிய பிரதம சீடர்களின் சின்னங்களும் இன்று மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு விகாரிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. இந்த முறை வெசாக் வலயத்தில் வண்ண விளக்கு அலங்கார பந்தல் மற்றும் கடற்படையினரால் உருவாக்கப்பட்ட வெளிச்சக்கூடுகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்காலத்தில் நாட்டின் கல்வி முறையில் பாரிய மாற்றத்தை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று பம்பலப்பேட்டை முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியும். 100ற்கு 50% மாணவருக்கு கல்வி கிடைக்கப்படுவதில்லை. தனியார் பாடசாலைகளை தவிர்த்து அரசு பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் இந்த நிலைமை இன்னும் மோசமாக காணப்படும். தனியார் பாடசாலைகளின் பரீட்சை பெறுபவர்கள் மாறுபட்டது. அனைத்து மாணவர்களுக்கும் 13 வருட பாடசாலை கல்வியை வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். எல்பிடிய பத்தேகம கின்கங்கையில் யுவதி ஒருவரையும் பெண் ஒருவரையும் தள்ளிவிட்ட சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த தினத்தில் குறித்த யுவதியையும் பெண்ணையும் தாக்கி இவ்வாறு ஆற்றில் தள்ளிவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆற்றில் தள்ளிவிடப்பட்ட நிலையில் காணாமல் போன பெண்ணின் சடலம் நேற்று கின்கங்கையில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் யுவதி காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவத்தில் 34 வயதுடைய தாய் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தாயின் மகளான குறித்த யுவதி பிரதேசத்தில் உள்ள இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பை பேணி வந்த நிலையில் யுவதியின் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் பதிவேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்பட்ட மோதலே இந்த சம்பவத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை அணியின் திறன் முகாமையாளர் பதவிக்கு இங்கிலாந்தின் சிமன் வில்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கென் கிரிக்கெட் கிளப்பின் திறன் விருத்தி பணிப்பாளராக செயலாற்றிய சிமன் வில்ஸ் இலங்கை அணியின் திறன் விருத்தி முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான இங்கிலாந்தைச் சேர்ந்த சிமன் வில்ஸ் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் தனது கடமைகளை பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் தனக்கு கிடைத்ததை முன்னிட்டு இலங்கைக்கு தனது நன்றிகளை 42 வயதான சிமன்ஸ் வில்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியை முன்கொண்டு செல்வது தொடர்பிலான அனைத்து ஆக்கப்பூர்வ முயற்சிகளையும் தான் மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் சிமன் வில்ஸ் தெரிவிக்கின்றார்.